ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இலக்கங்களினாலும் கடைசி கால ஓட்டம் என்கிறதை பற்றி பல விளக்கமான வார்த்தைகளை நாம் நம்முடைய தியானத்தின் முடிவாக கற்றுக்கொண்டு வருகின்றோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பரலோகத்திற்கு ஏற்ற வண்ணமாய் அவனுடைய வாழ்க்கையினுடைய முறைமைகள் மாற்றத்தின் மூலமாக கடந்து போனால்தான் அந்த ராஜ்யத்தை சென்று அடைய உங்களாலும் என்னாலும் ஆகும். மற்றபடி இந்த ஓட்டத்தை துவங்கின பல மக்கள் ஓட்டத்தை பாதி வழியிலே நிறுத்தி போனதற்கு காரணத்தை நம்ம பார்க்க முடியும். ஒரு தெளிவற்ற வாழ்க்கையின் ஊடாக அவர்கள் பயணப்பட ஆரம்பிச்சதுதான் முக்கியமான காரணமாக நினைவு கூறப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே விருப்பப்படுகிறார் அப்படின்னா எதையெல்லாம் பரலோகம் உங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறது, எதையெல்லாம் விட்டு விலக வேண்டும் என்று பரலோகம் உங்கள் வாழ்க்கையிலே தீர்மானத்தை சொல்லுது. இவைகளை நாம் தெளிவான விதத்தில் புரிந்து கொண்டு அவைகளுக்கு ஏற்ற வண்ணமான இயக்கத்தின் மூடாக கடந்து போனால் மட்டும்தான் அந்த ராஜ்யத்தினுடைய முழு மகிமைக்குள் பிரவேசிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய சில முக்கியமான கருத்துக்களை உங்க கூட நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். கர்த்தருடைய வேத புத்தகத்துல ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் தேவனுடைய ஆதரிப்பும், தேவனுடைய ஆறுதலும், தேவனுடைய சமாதானமும், தேவனுடைய மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழும்படி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டோம். ஆனால் பல நேரங்களில் இந்த வாழ்க்கையினுடைய முறைமைகள் எல்லாம் ஒட்டு மொத்தமாக மாற்றத்தின் ஊடாக கடந்து போய் ஏதோ ஒரு தன்மையிலே நம்மை அறியாத ஒரு வருத்தம், நம்மை அறியாத ஒரு வேதனை, நம்மை அறியாத ஒரு இழப்பு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதுனால ஓட்டத்துல பலவிதமான தடைகள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். கர்த்தருடைய வசனத்துல பார்க்கிறோம், நம்ம வருத்தப்படும்படிக்காக ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டவும் கிடையாது, நம்ம வேதனைப்படுத்தப்படும்படிக்காக உருவாக்கப்பட்டவும் கிடையாது. கர்த்தர் ஏதாச்சும் ஒரு காரியத்தை அனுமதிச்சா கூட அது லேசாக நம்முடைய வாழ்க்கையை விட்டு அதெல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடும், நீங்கி போயிடும். சில காலங்கள் கர்த்தர் சில விஷயங்களை அனுமதிப்பார். அது நீண்ட நெடிய வருத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில தராது. அது நம்ம அடுத்த லெவலுக்குள்ள போறதுக்கு ஆண்டவராகிய தேவனால் அனுமதிக்கப்படக்கூடிய ஒரு சில காரியங்கள். ஆனா சில மக்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானா, நெடிய வாழ்க்கையில நீண்ட காலம் வருத்தத்தின் ஊடாக, வேதனையின் ஊடாக, கஷ்டத்தின் ஊடாக. அப்ப இது கர்த்தராகிய தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையானா இல்ல, தேவன் உண்டாக்கின வாழ்க்கையினுடைய விதமே வேற. ஆனா நான் வேற மாதிரியான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போறதுனால்தான் பல நேரங்கள்ல வருத்தத்தின் ஊடாக நான் பயணப்பட ஆரம்பிக்கிறேன். பல நேரங்கள்ல இழப்புகளின் ஊடாக நான் கடந்து போக ஆரம்பிக்கிறேன். பல நேரங்கள்ல என்னை அறியாத ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கையின் ஊடாக நான் பயணப்பட ஆரம்பிக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, நமக்குள் காணப்படக்கூடிய சில குறைவுகளின் நிமித்தமாக இவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம். நம்ம பல நேரங்களில் நம்ம முறுமுறுக்க ஆரம்பிச்சிடும். கர்த்தர் ஏன் இதை என்னுடைய வாழ்க்கையில அனுமதிக்கணும்? நான் கர்த்தருடைய பிள்ளை தானே, கர்த்தருடைய ஊழியக்காரன் தானே. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த வருத்தத்துக்கு காரணமே நீதான். நீ வாழக்கூடிய சரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டேன்னா வருத்தமே இல்லாம ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை லகுவாக கடந்து போக உன்னால முடியும். எந்த விஷயத்திலும் தடுக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ உன்னால முடியும். ஆனா அந்த தடுக்கல்கள் எல்லாவற்றையும் உருவாக்குகிறது யாருன்னா கர்த்தர் உருவாக்கல. நீதான் உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும் பல விதமான நிலைகளினாலே இந்த மாதிரியான வருத்தமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்கின்றாய். உருவாக்கிட்டு நீ கர்த்தருக்கு எதிரான வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிற. அப்ப என்னுடைய வாழ்க்கையில பல விதமான பாரங்களை நானே சுமக்கக்கூடியவனாய் இல்லாம பாரங்களை லகுவாக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அளவிற்காக என்னுடைய ஜீவியம் காணப்படணும்னா சில விஷயங்களிலே நின்று நீங்களும் நானும் விடுதலை ஆக்கப்பட வேண்டியது அவசியம். சில காரியங்கள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளே காணப்பட ஆரம்பிக்கிறதுனாலதான் பல நேரங்களில் இந்த ஓட்டம் ஒரு கடினமான ஒரு ஓட்டமாக, நிறைய ஜனங்கள் தங்களுடைய வாயை திறந்து பேசும்போது என்ன சொல்றாங்க, இந்த ஓட்டம் ரொம்ப கஷ்டமான ஒரு ஓட்டங்க, இது நம்மளால எளிதாக கடக்க முடியாத ஒரு பாதை, பயங்கரமான பாதை. ஆனால் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இதெல்லாம் ஈஸியா கடக்க முடியும். ஆனால் சுமக்க முடியாத பாரங்களை ஏற்றி வைத்தது யாருன்னா கர்த்தர் அல்ல, சாத்தானும் அல்ல, நீயாகவே இந்த பாரத்தை ஏற்றி வைக்கிற. இந்த பாரங்களிலே நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால் அது என்ன பாரம், எதனால் அது எனக்குள்ள வந்துச்சு, அவைகளை விட்டு நீங்கள் நீக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த ஓட்டத்தை எளிதாய் ஓடி முடிக்க நம்மளால முடியும். இது மாதிரி ஒரு லகுவான பாதை, இது மாதிரி ஒரு ஈஸியான பாதை எங்கேயுமே கிடையாது. ஆண்டவராகிய தேவனை சார்ந்து மட்டும் நீங்க வாழ்ந்தாலே போதும், எல்லாவற்றையும் எளிதாக கடக்க நம்மளால முடியும். வசனத்திலே என்ன விதமான வார்த்தை ஆண்டவராகிய தேவன் பேசுகின்றார்? தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னால போறாரு. நீங்க ஏன் அதை பத்தி யோசிக்கிறீங்க? எல்லா விதமான தடைகளையும் நீக்கக்கூடிய கர்த்தர் என் கூட வரும்போது இந்த மாதிரியான காரியங்களை பற்றி நான் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இந்த தடைகளினுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது உண்டானால் எனக்கு முன்பதாக தடைகளை உடைக்கும் கர்த்தரை எங்கேயும் நான் இழந்து போயிட்டேன்னு அர்த்தம்.
அப்ப அதுக்கு என்ன காரணம்? இந்த வருத்தம் வருவதற்கு என்ன காரணம் என்றால், என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய சில குறைவுகள் தான் அதற்கு முக்கியத்துவமான காரணமாய் நினைவு கூறப்படுகிறது. இதை பத்தி சில முக்கியமான கருத்துக்களை நாம் ஆழமாய் அறிய வேண்டியது அவசியம். முதல் காரியமாக கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல அதுல 3வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. அது என்ன விதமான வார்த்தை சொல்லுது பாருங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். கர்த்தர் உண்டாக்கின பூமி எப்படிப்பட்ட பூமி? மனுஷனுக்கு நன்மை பயக்கும் பூமி, மனிதனுக்கு நன்மையான காரியங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு பூமி. அவன் என்ன காரியத்தை போட்டாலும் அவனுக்கு நல்ல ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு பூமி. இந்த பூமியானது ஆண்டவராகிய தேவனால் பார்த்து பார்த்து உருவாக்கப்பட்ட ஒன்று. ஆனா இப்ப பூமி மனிதனுக்கு எதிராக புறப்பட்டு வந்ததுக்கு என்ன காரணம்? கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பூமி, கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு எதிராக வந்ததுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான், பாவம் அவர்களுக்குள் வருத்தத்தை பிறப்பிக்கக்கூடியதாய் விளங்குகிறது. நம்முடைய வாழ்க்கையில தாங்க முடியாத பாரம் எதனால வருது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பல விதமான பாவங்கள். இந்த பாவங்களின் நிமித்தமாக உங்களாலும் என்னாலும் நல்ல போராட்டத்தின் ஊடாக போராட வேண்டும் என்கிற முயற்சியின் ஊடாக நீங்க கடந்து போனாலும் இந்த வருத்தம் உங்களையும் என்னையும் முன்னேற விடாது. இது உங்களை பாரப்படுத்தி இங்கும் அங்கும் நகர விடாத ஒரு காரியத்தை உருவாக்கிடும். கர்த்தராகிய தேவன் என்ன வார்த்தையை சொல்றாருன்னா, இந்த பூமியை நான் உருவாக்கினதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. மனிதனுக்கு நன்மை பயக்கக்கூடிய பலவிதமான ஆகாரங்கள் யாவற்றையும் விளைவிக்கக்கூடிய தானியங்களை முளைப்பிக்கக்கூடிய அளவிற்காக இந்த பூமியை நான் பரிசுத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன், பக்குவப்படுத்தி வச்சிருக்கிறேன். என்றாலும் கூட இந்த பூமி இப்பொழுது மனிதனுக்கு எதிரடையாக வந்ததற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், வசனத்துல பார்க்கிறோம், மனிதர்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பூமியும் மனிதனுக்கு எதிராக புறப்படக்கூடியதாய் விளங்கிற்று. மனுஷன் இப்ப ரொம்ப கடினப்பட்டு உழைத்தாலும் குறைந்த பலன்களை பெறக்கூடிய அளவிற்காக வருத்தத்தோடு கூட அந்த சாப்பாட்டை புசிக்கக்கூடிய அளவுக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, கர்த்தராகிய தேவன் மேல இருக்கக்கூடிய தவறு கிடையாது. பூமியை உண்டாக்கின கர்த்தராகிய தேவன் பூமியினுடைய காரியத்தின் நிமித்தமாக தவறு கிடையாது. மனிதர்கள் பாவம் செய்த பொழுது வருத்தத்தை தாங்களாகவே தங்கள் வாழ்க்கையிலே ஏற்றி வைக்கக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு பல நேரங்கள்ல நம்முடைய வாசல்கள் எல்லாம் அடைக்கப்படுவதற்கு என்ன காரணம்? பல இடங்கள்ல உங்களாலும் என்னாலும் நகர முடியாத ஒரு வாழ்க்கை வாழுகிறதுக்கு என்ன காரணம்? அடுத்த கட்ட நகர்வு நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னே தெரியல. எதை நோக்கி நான் கடந்து போக வேண்டும்? எந்த இடத்துல நான் கடந்து போக ஆரம்பித்தாலும் வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டதை போல நான் என்னுடைய வாழ்க்கையில ஃபீல் பண்றேனே. அதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான். கர்த்தர் ஏன் என்னுடைய வாசல் அடைச்சாரு? கர்த்தர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தின் ஊடாக என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் யாவற்றையும் நடத்த ஆரம்பிச்சார்? நீங்களும் நானும் கேள்வி கேட்டுட்டே இருக்கிறோம். கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த வருத்தத்துக்கு காரணம் நீ செய்திருக்கக்கூடிய குறைவு தான். உன்னுடைய தவறு அங்கு சீராக்கப்படாது இருக்கக்கூடிய வரைக்கும் இந்த வருத்தத்தின் அப்பம் உன்னுடைய வாழ்க்கையில நாள்தோறும் வந்துட்டே இருக்கு. அப்போ முதல் காரியம், என்னுடைய வருத்தத்திற்கு மூல காரணம் என்ன என்கிறதை நான் முதல் காரியம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். என்னை இயங்க விடாமல் பண்ணுகிறதுக்கு என்ன காரணம்? நான் இயங்கணும்னு ஆசைப்படுறேன், நான் எல்லா விதமான ஓட்டத்தின் ஊடாக கடந்து போகணும்னு ஆசைப்படுறேன். கர்த்தருடைய வசனத்துல அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இவ்விதமான வார்த்தை ஒன்றை எழுத ஆரம்பிக்கின்றார். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் எனக்குள்ள இருக்கிறது. ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்துல கிடையாது. காரணம் என்ன? எனக்குள் வசிக்கக்கூடிய தீமை என்னோடு கூட போராடுகிறது நான் பார்க்கிறேன். எனக்குள்ள இருக்கக்கூடிய பாவம் என்னோடு கூட போராடுகிறத பார்க்கிறேன். எனக்குள்ள இருக்கக்கூடிய தீமையான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த நிலைகள் யாவற்றுக்கும் எதிராக வருகிறதை நான் பார்க்கிறேன். அப்ப இவைகள் என்னுடைய வாழ்க்கையை விட்டு நீக்கப்படாது இருக்கக்கூடிய வரைக்கும் ஒரு அடி கூட உங்களாலும் என்னாலும் அடுத்த லெவலை நோக்கி நகரவே முடியாது. அப்ப இருந்த இடத்துல சுத்தி கொண்டே இருப்போமே தவிர பரலோகத்தை நோக்கி அடுத்த ஸ்டெப் கூட உங்களால வைக்க முடியாது. அப்ப இந்த வருத்தமாகிய பாவத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே விட்டு தொலைக்காது இருக்கக்கூடிய வரைக்கும் பரலோக ராஜ்யம் உங்களுக்கும் எனக்கும் தொலைதூரமான ஒன்று. அந்த ராஜ்யத்துக்குள்ள போகவே முடியாது. அப்ப வேதம் சொல்லக்கூடிய முதல் வார்த்தையின் அடிப்படையில என்னுடைய வருத்தத்திற்கு காரணம் என்ன என்பதை முதல் காரியம் நான் என்னுடைய வாழ்க்கையில ரியலைஸ் பண்ணணும். எதன் மூலமாக என்னுடைய வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது? எதன் மூலமாய் நான் மிகுதியான பிரயாசப்பட்டாலும் அதனுடைய பலன்கள் மிகுதியாக வராமல் போவதற்கு என்ன காரணம்? என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும் குற்றங்கள் காரணமா? என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும் மறைவான பாவங்கள் காரணமா? என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும் அந்தரங்கமான பாவத்தினுடைய நிலைகள் காரணமா? இவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து அவைகளை விட்டு நீங்கள் விலகாது இருக்கக்கூடிய வரைக்கும் தேவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் எந்த தகுதியும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் வராது.
இந்த உலகத்திலே வாழ்க்கை வாழ்ந்த இயேசுனுடைய வாழ்க்கையை பாருங்களேன். பலவிதமான நேரத்திலே பாவம் அவரை சூழக்கூடிய அளவிற்கு அநேகம் விதமான தன்மைகள் உருவாக்கப்பட ஆரம்பிச்சு. இயேசுக்கு வந்த பாவத்தினுடைய காரியம்லாம் மிக முக்கியத்துவமான ஒன்றெல்லாம் கிடையாது. இந்த கல்லுகள் எல்லாவற்றையும் அப்பங்களாக்கும்படி இங்கே செஞ்சு நீ சாப்பிடுங்கன்னு சொல்லி பிசாசு சொல்றான். அந்த வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்திருக்கிறது உண்டெல்லாம் அது ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் அது ஒரு பாவமா போயிருக்கும். இந்த பாவத்தை கூட இயேசு தன்னுடைய வாழ்க்கையில ஏற்க முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்? அவன் சொன்னது சரியானதுதான். ரொம்ப பசியோடு கூட நீங்க இருக்கிறீங்க, இங்க இருக்கக்கூடிய கல்லுகள் எல்லாவற்றையும் எடுத்து நீங்க அப்பங்களாக்கி இங்க சாப்பிடுங்கன்னு சொன்னோம். இதை கூட ஆண்டவராகிய தேவன் ஏற்க மனமற்று போனதற்கு காரணம், பாவம் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் நான் செய்யும் எல்லா பிரயாசத்திலும் வருத்தம் மிகுதியாக காணப்பட ஆரம்பிச்சோம். அவருக்கு தெரியும், நல்லாவே தெரியும். நான் லகுவாக செய்யக்கூடிய அந்த வேலையை வருத்தம் உண்டாகக்கூடிய அளவிற்கான அந்த காரியங்களை உருவாக செய்கிறது எதுன்னு பார்த்தா அந்த பாவம் தான். இந்த பாவத்தை சாத்தான் ஏற்றி வைக்கிறதுனால என்ன லாபம் உண்டு? உங்க வேலையை உங்களால முன்னாலும் கர்த்தருடைய நாமத்தினால செஞ்சு முடிக்கவே முடியாது. கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய பணி லகுவான பணி தான், ஈஸியா செய்ய முடியும். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், என்னுடைய பாரம் சுமக்கக்கூடிய காரியங்களுக்கு அரிதான பாரமும் கிடையாது, லகுவான நுகத்தை நான் உங்க மேல பூட்டி வைக்கிறதா சொல்றாரு. அந்த லகுவான பாரத்தை கூட சுமக்க முடியாமல் போவதற்கு என்ன காரணம் என்றால், பாவம் என்கின்ற கட்டுக்கள் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது. இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே சாத்தான் தரக்கூடிய மிக முக்கியமான தந்திரம். இந்த கட்டுக்கள் நீக்கப்படாது இருக்கக்கூடிய வரைக்கும் பரலோகத்தை பற்றி எத்தனை காரியங்களை நீங்கள் கேள்விப்பட ஆரம்பிச்சாலும், பரலோகத்தை பற்றி தான வாஞ்சி உள்ள அநேக விதமான விஷயங்களை நீங்கள் தாகமாய் அறிய ஆரம்பிச்சாலும், பரலோகத்திற்கு உண்டான பலவிதமான அந்த பொக்கிஷங்களை பற்றி எப்படிலாம் சேர்த்து வைக்க வேண்டும் என்கிற வழிமுறைகள் எல்லாவற்றையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அறிய ஆரம்பித்தாலும், பரலோகத்தை நோக்கி ஒரு அடி கூட எடுத்து வைக்க உங்களால் முடியாது. ஏன்னா அந்த பாவம் உங்களை உலகத்தோடு கூட இறுக கட்டக்கூடியதாய் விளங்கிடும். அப்ப என்னுடைய வாழ்க்கையிலே வருத்தத்தை உருவாக்கும் காரியம் என்ன? என்னுடைய பாதையெல்லாம் லகுவான பாதை தான், ஈஸியா என்னால பயணப்பட முடியும், கஷ்டம் ஒண்ணுமே கிடையாது. கர்த்தராகிய தேவன் என்ன சொல்லுகின்றார்? நான் உனக்கு முன்னால வழிகாட்டியா கடந்து போகிறேன். கர்த்தராகிய தேவனுடைய வசனம் சொல்லு, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற ஒரு சத்தத்தை நீங்க கேட்பீங்க. எல்லா விதமான காரியத்திலும் கர்த்தர் நமக்கு முன்பதாக கடந்து போகக்கூடியவராக, கர்த்தர் நமக்கு வழிகாட்டியாக, கர்த்தர் நம்மை சுமக்கும் தேவனாக, இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய காரியத்திலும் கூட இந்த வழி ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே கடினமான ஒரு வழியாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது? என்னுடைய வாழ்க்கையில அதாவது ஒவ்வொரு நாளும் சரியான ஒரு பயணத்தின் ஊடாக பயணப்பட முடியாமல் போறதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான், இந்த வழியை பற்றி நான் அறிஞ்சிருக்கிறேன், இந்த வழியிலே காணப்படக்கூடிய தன்மைகளை பற்றி நான் அறிஞ்சிருக்கிறேன், இந்த வழியை நடத்தக்கூடிய தேவனை பற்றி என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையை நான் நல்ல முறை நான் அனுபவிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறேன். என்றாலும் நடக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம், என்னை அழுத்தும் பாரம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. என்னை வருத்தப்படுத்தும் பாரம் உள்ள இருக்கு. இந்த வருத்தம் என்னுடைய வாழ்க்கையை விட்டு நீக்கப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த வழியிலே எளிதாக பயணப்பட என்னால முடியும். அப்போ பாவத்தை உள்ளே வைத்துக் கொண்டு ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கியதான பயணம் வீணான ஒன்று. ஆகவேதான் கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே, எது உன்னுடைய வாழ்க்கையிலே வருத்தத்தை உருவாக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்குகிறதோ, உன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அடுத்த கட்ட நகர்வுகளின் ஊடாக நகர முடியாத அளவிற்கு எது உன்னுடைய வாழ்க்கையிலே தடைக்கல்லாக இருக்கிறதோ, அதை முதல் காரியம் தூக்கி எறி. அது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் அது அநேக விதமான தடைகளை உருவாக்கிறோம். அது ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையை உன்னுடைய வாழ்க்கையிலே பெற முடியாமல் அநேகம் குறுக்குச்சுவராக நிற்க ஆரம்பிக்கிறதை பாரு. அப்ப இந்த இடத்துல கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நான் நல்ல முறையில் தான் இந்த பூமியை உண்டாக்குனேன், எல்லா விதமான மக்களுக்கும் தேவையான விளைச்சலை தரும்படிக்கிறதாக இந்த பூமியை நான் உண்டாக்குனேன். ஆனால் நீ என்றைக்கு பாவத்துக்கு உடன்படக்கூடியவனாய் விளங்கினாயோ, அன்று முதல் இந்த பூமி உனக்கு எதிரடையாய் கிரியைகளை நடப்பிக்க துவங்க ஆரம்பிக்கிறத பார்ப்பேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்மைகளிலே கடந்து போக முடியாமல் தடைகளை உருவாக்குகிறது எது? கர்த்தர் உண்டாக்கின வழி கிடையாது, எனக்குள் காணப்படும் பாவம். இந்த பாவத்தை விட்டு நான் நீக்கப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில அடுத்த கட்ட நகர்வுகளின் ஊடாக நகர்த்தப்பட உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுது. நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்லுதுன்னு பாருங்க. அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான், அவன் உக்கிரத்தின் மிலாறு ஒளியும். இரண்டாவது காரியம், கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்லுதுன்னா, அநியாயமான ஒரு வாழ்க்கை. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்று அழைக்கப்படக்கூடியது நீதிக்கு உட்படுத்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. நீதிக்கு புறம்பாக எந்த நிலைகளின் ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பிச்சாலும், நீதின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், வேத வசனங்கள் தான். இந்த வசனங்களுக்கு புறம்பாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், உங்கள் வழிகள் எல்லாம் அநியாயமான வழிகள்.
இந்த வழிகள் நிமித்தம் பலவிதமான பாடுகள், பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதை பார்க்க முடியும். இந்த வருத்தத்துக்கு காரணம் யாரு பார்த்தா கர்த்தர் கிடையாது. இந்த வருத்தத்துக்கு காரணம் யாரும் பார்த்தா சாத்தான் கிடையாது. நான் என்னுடைய வழிகளிலே அநியாயக்காரனாய் மாற்றத்தின் ஊடாக கடந்து போகிறேன். கர்த்தருடைய நீதிகளை அவமதிக்கும் ஒரு மனிதனாக, கர்த்தருடைய நீதிகளுக்கு எதிரடையாய் கிரியைகளை செய்யும் ஒரு மனிதனாக, கர்த்தருடைய நீதிகளை மதியாத ஒரு மனிதனாக நான் என் வாழ்க்கையிலே விளங்க ஆரம்பிக்கிறது உண்டானால், வேத வசனத்துல அவருடைய நீதியாகிய பல விதமான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அறிவுறுத்தப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஒரு கர்த்தருடைய மனுஷன் எப்படி வாழ்க்கை வாழ வேண்டும், அவன் எல்லா மக்களாலும் ஆண்டவராகிய தேவனை அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் விளங்கணும். எல்லா மக்களும் அவன் மூலமாய் கர்த்தருடைய சாயலை பார்க்கணும். அவனுடைய ஒவ்வொரு விதமான நடக்கைகளும் கர்த்தராகிய தேவனை வெளிப்படுத்தக்கூடியதாய் இப்படிதான் கர்த்தருடைய வசனம் உங்களுக்கும் எனக்கும் வார்த்தைகளை போதிக்கக்கூடியதாய் விளங்குகிறது. ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையுடைய முறைமைகளை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சா வசனமும் உங்களுடைய வாழ்க்கையும் வெவ்வேறு துருவமாய் நின்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இது ஏதோ ஒரு காரியத்தை போதிக்கிறது, ஆனால் என்னுடைய வழி எங்கேயோ நோக்கி கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்கிறேன். கர்த்தருக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாக, கர்த்தரை பிரதிபலிக்க முடியாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாக, கர்த்தருடைய சித்தத்திற்கு முரண்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாக, என்னை பார்க்கக்கூடிய எல்லா ஜனங்களும் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை மெய்யாகவே அறிவித்து கர்த்தரை கொடிய தூஷணமாய் தூஷிக்கிறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையும் கர்த்தருடைய வார்த்தையும் வெவ்வேறு துருவமாய் நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறத. இப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில இந்த மாதிரி நீதிக்கு உட்படுத்தப்படாத எல்லா விதமான வாழ்க்கையும் அது அநியாயமாக அல்லது அநீதிக்கு உட்படுத்தப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. அநீதியாய் எந்தெந்த இடங்கள் அநீதி உளவிகளா இருக்கிறதோ அங்கெல்லாம் வருத்தம் வந்து கட்டாயம் வந்துடும். இங்க என்ன காரியம் செஞ்சாலும் வருத்தம் வந்துடும். ஊழியம் பார்த்தாலும் வருத்தம் வந்துடும், ஜெபம் பண்ணாலும் வருத்தம் வந்துடும், மக்களுக்கு நன்மையான கிரியைகளை இங்கே செயல்படுத்த ஆரம்பிச்சாலும் வருத்தம் வந்துடும். காரணம் என்ன? ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் நீங்கள் செய்யும் நல்ல கிரியைகளுக்கு பலன்கள் வராமல் போவதற்கு என்ன காரணம் என்றால், எனக்குள் காணப்படும் தீய சுபாவமாகிய அநீதி, வேதத்திற்கு புறம்பான ஒரு வாழ்க்கை. வேதத்துக்கு புறம்பான வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையில வச்சுட்டு நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான எத்தனை நன்மையான காரியங்களை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் பலன் உங்கள் வாழ்க்கையில வராது. நன்மையான காரியத்தை உங்க வாழ்க்கையில பெற முடியாது. இந்த அநீதி எப்போ உங்க வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்தப்படுகிறதோ அப்பதான் எல்லா விதமான காரியங்களும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் நீதியாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நீதி அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பேச ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இயேசு கிறிஸ்து பல அதிகாரங்கள் உள்ளவராக இந்த உலகத்திற்குள்ளாக கடந்து வந்தார். மரித்தோரை உயிரோடு கூட எழும்ப பண்ணக்கூடியவராக, வியாதிகளை நீக்கி சுகமாக்கக்கூடியவராக, அற்புதங்களை செய்யக்கூடியவராக, எல்லா மக்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகள் யாவற்றையும் போதிக்கக்கூடியவராக இந்த பூமிக்குள்ளாக இயேசு கிறிஸ்து இறங்கி வர ஆரம்பித்தார். அவருடைய வாழ்க்கையிலே அநீதிக்குரிய எந்த விதமான பங்குகளையும் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியாது. ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனுக்கு முன்பதாக கடந்து போறார். கடந்து போகக்கூடிய நேரத்துல யோவான் ஸ்நானகன் அவரை பார்த்து சொல்றாரு, தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக நீங்க என்கிட்ட வரீங்களே, என்ன காரணம்னு கேட்கிறார். ஆண்டவராகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்படக்கூடிய நீங்க எனக்கு முன்னால் வரீங்களே, என்ன காரணம்னு கேட்கிறார். உடனே இயேசு அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், நீங்க எனக்கு வந்து இப்போ நீங்க வந்து எனக்கு அதாவது பேப்டிசம் கொடுங்க, ஞானஸ்நானம் கொடுங்க. உடனே அவர் ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், நான் உம்மால் ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீங்க எனக்கு முன்னால வருகிறது எப்படி? இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், தேவனுடைய நீதி நிறைவாக்கப்பட வேண்டும் என்றால் நான் கடவுளுடைய ஸ்தானத்தின்படி அல்ல, நான் ஒரு சாதாரணமான மனுஷன் அவங்களுக்கு முன்னால வந்திருக்கிறேன். எல்லா விதமான மனிதருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்குற மாதிரி எனக்கு நீங்களும் கொடுக்கணும். இப்படி நாம் செய்கிறது தேவனுடைய நீதியை நிறைவாக்குகிறதுக்கு ஒப்பனையாக காணப்படக்கூடிய ஒன்று. எப்படி சொல்றாரு பாருங்களேன். அப்ப அவர் வந்து என்ன யோசிச்சிருக்கலாம், நான் வந்து கடவுளுடைய சமூகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கக்கூடிய தேவகுமாரன், நான் தான் எல்லா விதமான மக்களுக்கும் எல்லா விதமான காரியத்தையும் செய்ய வேண்டுமே தவிர எனக்கு ஒரு மனுஷன் வந்து என்னுடைய தலையை அதாவது என்னுடைய தலையின் மேல அவன் தன்னுடைய கரங்களை வைத்து அதாவது அந்த தண்ணீருக்குள்ளாக மூழ்க வைத்து என்னை ஞானஸ்நானம் கொடுக்கிறது எப்படி? அவர் யோசிச்சிருக்கணும். நான் தான் எல்லா விதமான மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படிக்காக பூமியில இறங்கி வந்தேன். ஆனால் இவனுக்கு முன்பதாக போய் நான் நின்று என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து நான் ஞானஸ்நானம் பெறுகிறது எப்படி? இயேசு யோசிச்சிருக்கணும். ஆனால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே தேவ நீதி எதுவோ அதை இயேசு கிறிஸ்து நிறைவாக்க தயக்கமே கொள்ளல. அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தருடைய நீதி என்னென்ன விதமான மார்க்கங்களை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறதோ, எந்த இடத்தில் நீங்கள் தாழ்மைப்படுத்தப்பட வேண்டுமோ தாழ்மைப்படுங்க, எந்த இடத்துல ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட வேண்டுமோ அங்க நீங்க அந்த ஒரு காரியத்தை செய்யுங்க, எந்த இடத்தினால் அவமானத்தின் ஊடாக கடந்து போக வேண்டுமோ அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. அவைகளுக்கு முரணாக ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் அநீதி உள்ள ஒரு மனிதனாக நீங்களும் நானும் நினைவு கூறப்பட ஆரம்பிச்சிடும். என்றால் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில அநீதி உள்ளவர்கள் ஒருவரும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறது. நீதியின் மார்க்கத்தாரியம் மட்டும்தான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். இந்த அநீதியாக காணப்படக்கூடிய எந்த நிலையும்
என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டான. நான் பெரிய ஒரு ஊழியக்காரனா இருந்தா கூட, தேவனாகிய கர்த்தருடைய காரியங்களை முகமுகமாய் சந்திக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தா கூட, என்னுடைய வாழ்க்கையிலே வேதத்திற்கு முரணான ஏதாகிலும் ஒரு காரியம் காணப்பட ஆரம்பித்தாலும் கூட, தேவராஜ்யத்திற்கு நீங்களும் நானும் தொலை தூரமாய் காணப்படும் மக்களா விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க. அநீதி என்னுடைய வாழ்க்கையிலே ஆக்கிரமியாத அளவிற்காக ரொம்ப ஜாக்கிரதையாக என்னுடைய வாழ்க்கையின் முறைமைகளை நான் ஆசரிக்க பழக வேண்டியது அவசியம். மூன்றாவது ஒரு விஷயத்தை பாருங்களேன். கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 10வது அதிகாரம் 40வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 40வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறீங்க நீங்க. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். மூன்றாவது வருத்தம் எப்போ வருது அப்படின்னா உலக கவலை என் வாழ்க்கையில் வந்துச்சுனாலே வருத்தம் வந்துடும். பல காரியங்களை பற்றி கர்த்தராகிய தேவன் அதாவது இந்த வசனத்தை நமக்கு நல்லாவே தெரியும். எல்லா காரியத்தையும் நம்ம அறிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிருங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. உங்களுடைய பாரங்கள் எல்லாத்தையும் அவர் மேல நீங்க வச்சிருங்கன்னு சொல்றாரு. நான் உங்களுக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதலை நான் தரக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறேன். எல்லா நேரத்தையும் எல்லா காரியத்தையும் கர்த்தராகிய தேவன் கணிச்சு வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. அந்தந்த நேரத்தில் அந்தந்த காரியத்தை நான் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறேன். அதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓமையெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாரு. ஆகாயத்து பறவையை பாருங்க, அதாவது பூமியில காணப்படக்கூடிய அநேகம் விதமான அதாவது இந்த மலர் வகைகள் எல்லாவற்றையும் பாருங்க. அவைகள் எந்த விதமான காரியத்தை பற்றி கவலையே படாம தன்னுடைய காலங்கள் யாவற்றையும் கழிக்கிறது மாதிரி ஆகாயத்து பறவைகளுக்கு போஜனங்களை தரக்கூடிய தேவன், மலர்களுக்கெல்லாம் நல்ல உடைகள் யாவற்றையும் உடுத்து வைக்கக்கூடிய தேவன் உங்களையும் என்னையும் பற்றி கவலைப்படாமல் இருப்பாரா? கர்த்தர் இந்த வார்த்தையெல்லாம் பேச ஆரம்பித்தாலும் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே கவலைகள் மிகுந்தே காணப்பட ஆரம்பிக்கிறத பார்க்கணும். நம்ம விசாரிக்கக்கூடிய கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. இந்த கவலைகள் எல்லாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதுன்னு சொன்னா, இதுதான் கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த வருத்தத்தை நீயே சுமக்க ஆரம்பிக்கிற, நீயே விரும்பி ஏற்றுக்கொள்ற. கர்த்தர் சொல்றாரு, என் மேலே வச்சிருன்னு சொல்றாரு. இருந்தாலும் கூட நான் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்துல என்னுடைய கவலை நான் வைக்காம நானே சுமக்க வேண்டும் என்கிற அந்த பிரயாசம் தான் உங்களையும் என்னையும் பரலோகத்தை நோக்கினான நகர்வுகளிலே நின்று உங்களையும் என்னையும் விளக்கக்கூடிய வழிகளை நம்முடைய வாழ்க்கையை உருவாக்க ஆரம்பிக்கிறது. கவலைப்படுறதுனால எதுவுமே நடக்காது. கர்த்தர் எத்தனை விஷயத்தை பேசியிருக்காரு பாருங்க. கவலைப்படுறதுனால உன்னுடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய அளவுகளிலே ஒரு முழத்தை கூட கூட்ட முடியாது. உன்னுடைய தலை முடியை கூட அதனுடைய நிறத்தை கூட மாற்ற உன்னால முடியாது. எல்லா விஷயத்தையும் கர்த்தர் பேச ஆரம்பிச்சு. என்றாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் இந்த கவலைப்படாது இருக்கக்கூடிய மனுஷன் எங்க இருக்கான்னு சொல்லி யோசிப்பாருங்களேன். ஒருத்தரையும் கூட சொல்ல முடியாது. ஆவிக்குரிய மனுஷனாய் காணப்பட ஆரம்பிச்சாலும், உலக பிரகாரமான மனுஷனாய் காணப்பட ஆரம்பிச்சாலும், ஊழியக்காரனா காணப்பட ஆரம்பிச்சாலும், தீர்க்கதரிசியாக காணப்பட ஆரம்பிச்சாலும் கவலை. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல இந்த வருத்தத்தை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரைக்கும் ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தை நோக்கிதான நகர்வுகளை நீயே தடுக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சு. இப்ப சாத்தான் என்ன காரியத்தை உருவாக்குகிறான்? கவலைகளை பற்றியதான பல விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்க ஆரம்பிக்கிறான், தோற்றுவிக்க ஆரம்பிக்கிறான், மாய தோற்றத்தை உருவாக்குறான். கர்த்தர் சொல்லுகின்ற அதை பத்தி நீங்க யோசிக்காதீங்கப்பா. உன்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நான் பார்த்துக்கிறேன். எல்லா விதமான விஷயங்களும் என்னுடைய சமூகத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். அப்படிதான் கர்த்தருடைய வேதத்துல நம்ம பார்க்கிறோம். எந்த பாரமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை சுமக்கும் கர்த்தர் நாமும் கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. என்றாலும் இந்த கவலைகளை நானே ஏற்றி சுமக்க ஆரம்பிக்கிறதுனால பரலோகத்திற்குள் போகக்கூடிய வழிமுறைகளை நானே நிறுத்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் எந்த விஷயமும் என்னுடைய வாழ்க்கையிலே எதெல்லாம் தடையாய் காணப்பட ஆரம்பிக்கிறதோ, பரலோகத்துக்குள் பிரவேசிக்கிறதுக்கு எதெல்லாம் தடையாய் காணப்பட ஆரம்பிக்கிறதோ அவைகளை விட்டு நீங்கள் நீங்காது இருக்கக்கூடிய வரைக்கும் உங்களுடைய அடிச்சுவடுகளிலே அடுத்த கட்ட நகர்வை நோக்கி உங்களாலும் நகரவே முடியாது. பரலோக ராஜ்யம் ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி இதோ நமக்கு சமீபமா வந்துருச்சு. அந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்களும் நானும் போகணும். அதற்கு உண்டான தகுதிகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இப்ப இந்த வருத்தமும் இந்த பாரமும் இந்த சுமையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் பரலோகத்தை பற்றியதான சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. எப்படி யோசிச்சு பாருங்க. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இந்த சுமைகள் எல்லாவற்றையும் முதல் காரியம் நீங்கள் அப்புறப்படுத்துங்க. இவைகள் இருக்கக்கூடிய வரைக்கும் உங்களுடைய மனதிலே பரலோகத்தை பற்றித்தான விருப்பமே வாழ்க்கையில வராது. கர்த்தருடைய சித்தத்தை பற்றி தான் அந்த நினைவே உங்க வாழ்க்கையில வராது. அப்ப இவைகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீக்கப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான், அந்த வருத்தங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அகன்று போக ஆரம்பிச்சா மட்டும்தான் தேவனுடைய சித்தத்தை நிறைவாக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். இந்த வருத்தம் எல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாத்தானால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாய வலை.
கொஞ்சம் நீங்க ஆழமா பார்த்துட்டீங்கன்னா, இந்த வருத்தத்தை சுமக்கும் ஒருவர் பக்கத்தில் நிற்கிறார். ஆனா இந்த வருத்தத்தை சுமக்கக்கூடிய அவரை உங்களால பார்க்க முடியாது. இந்த மாய வலைகளையே பார்த்து பார்த்து நாம் மெய்யாகவே வேதனையின் ஊடாக கடந்து போறோம். இந்த மாய வலையை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பார்த்தா பெரிய கட்டு, ஒரு பக்கம் பார்த்தா பெரிய பள்ளம், ஒரு பக்கம் பார்த்தா பெரிய சுவர், ஒரு பக்கம் பார்த்தா பெரிய அநேக விதமான சிங்கங்கள், அநேக விதமான வலுசற்பங்கள், இதெல்லாம் நிற்கிறது மாதிரியான பெரிய ஒரு மாய தோற்றம். ஆனா இவைகள் எல்லாவற்றையும் விளக்கக்கூடிய ஒருவர் பக்கத்தில் நிற்கிறார். இவரை நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். அந்த நம்முடைய கண்களுக்கு முன்பதாக பின்னப்பட்டிருக்கக்கூடிய மாய வலைகளை கண்டு கண்டு நீங்களும் நானும் அநேக விதமான வருத்தத்தின் ஊடாக கடந்து போய் இவரை பற்றி அறிவில்லாத ஒரு மக்களாய் சிக்கி ஆண்டவருடைய அந்த மகிமையை இழக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறது. இப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில கர்த்தராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார்னா, நீயே உன்னுடைய சுமைகளை அதிகரிக்கக்கூடிய அந்த காரியங்களை உருவாக்காத, அதை விட்டு நீ விலகு. இது உன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வரைக்கும் ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பம் உன்னுடைய வாழ்க்கையில நடக்காது. அந்த காரியங்களை விட்டு நீ விலகினாத்தான் தேவனுடைய திட்டம் உன்னுடைய வாழ்க்கையிலே அச்சு பிசகாமல் நிறைவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். இன்னொரு வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தை நமக்கு சொல்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தார். முக்கியமான ஒரு காரியம், இந்த பவுல் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்காம போகும்போது என்ன நடந்துச்சு? பெரிய சேதம் வந்துச்சு. கப்பல்ல சேதம் வந்துச்சு. உயிருக்கு அபாயம் வரக்கூடிய அளவுக்கு சோதனை வந்துச்சு. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில இந்த வருத்தம் எப்ப நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது? தேவனுடைய எச்சரிப்பை நான் என்னுடைய வாழ்க்கையிலே புறக்கணிக்கும் போது, என்னுடைய சொந்த அறிவை நான் நம்பும் போது. பல நேரங்களில் நான் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன? என்னுடைய வாழ்க்கையில வருத்தம் உருவாக்கப்படுவதற்கு என்ன காரணம்? கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு காரியம் வரும் பொழுதும் ஒவ்வொரு டேர்னிங் பாயிண்ட்ல என்ன நிக்குதுன்னு கர்த்தராகிய தேவன் நமக்கு வெளிப்படுத்துறாரு. இங்க நீ போகும்போது உன்னை மெய்யாகவே கெட்டு போக பண்ணக்கூடிய பல சூழ்நிலைகள் அங்க இருக்குப்பா, ரொம்ப ஜாக்கிரதையா போ. இந்த ஒரு காரியத்துக்குள்ளாக நீ கடந்து போகிறதுக்கு முன்பதாக முழங்காலை முடக்கி நீ ஊக்கமா நீ ஜெபம் பண்ணிட்டு அந்த ஒரு காரியத்தினூடாக பயணப்படு. கர்த்தராகிய தேவன் நமக்கு எச்சரிப்பு சொல்றாரு. ஆனா இவைகளுக்கு மீறி கடந்து போறதுக்கு என்ன காரணம்? என்னுடைய சொந்த அனுபவ அறிவு. இது பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையிலே மகா பெரிய வருத்தத்தை உருவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறது. ஏற்கனவே உங்களுக்கு சொல்றது மாதிரி ஆவிக்குரிய அனுபவங்கள் என்கிறது வேறு, உலக அனுபவங்கள் என்கிறது வேறு. ஆவிக்குரிய அனுபவங்களிலே உலக அனுபவங்களை நீங்கள் பயன்படுத்துகிறது உண்டானால் நிச்சயமான தோல்வியின் ஊடாக நீங்கள் நானும் கடந்து போயிருவோம். ஆவிக்குரிய உலகத்திற்கு சம்பந்தமே இல்லாத இருக்கக்கூடிய உலகத்திலே காணப்படும் சகல விதமான சட்டத்திட்டங்களை ஆவிக்குரிய நிலைகளில் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால், இன்றைக்கு உலகத்துல நிறைய நாடுகள்ல நிறைய இடங்கள்ல சபைகளிலே அவர்கள் கற்பிக்கக்கூடிய காரியமே அதுதான். என்ன சொல்றாங்க? ஆவிக்குரிய தன்மைகளை உலக ரீதியான அணுகுமுறைக்கு நீங்களும் நானும் மாற்றி அமைக்கக்கூடிய வழிமுறைகளை பற்றி தான் அவங்க பேசிட்டு வர்றாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா நீங்க விலகிக் கொள்ள வேண்டும். இது வேறு, அது வேறு, அது மார்க்கமே வேற, இதனுடைய மார்க்கமே வேற. இப்ப என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய உலக அறிவை நான் பயன்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானா, இது ஒரே ஒரு டேர்னிங் தானே. இந்த டேர்னிங்கை நான் எளிதாக கடந்து விட முடியும். கர்த்தராகிய தேவன் நம்மளை பார்த்து எச்சரிப்பு சொல்றாரு, அங்க போகாத, ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். நீ போகிறதுக்கு முன்பதாக உடைய முழங்காலை முடக்கி கர்த்தருடைய உதவியோடு கூட அந்த ஒரு காரியத்தை நீ கிராஸ் பண்ண வேண்டும். இல்லைன்னா இந்த மாதிரி பல விஷயங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில பெற்றிருக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதெல்லாம் எளிதாக கடக்கக்கூடிய ஒரு பாதை என்று சொல்லி நாம் கடந்து போகிறது உண்டானால், வழியிலே நீங்களும் நானும் வருத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே சுமக்கும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறது. ரொம்ப காரியங்களை நீங்களும் நானும் இழந்து போயிடும். ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல வார்த்தைகளுக்கு மிஞ்சி ஓடக்கூடிய ஓட்டம், தேவனுடைய திட்டத்திற்கு மாறாக இயங்கக்கூடிய இயக்கம், என்னுடைய சொந்த அனுபவ அறிவுகளை பயன்படுத்தக்கூடிய பல விதமான நேரங்கள், இவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நானே வருத்தத்தை உருவாக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். இப்ப என்னுடைய வாழ்க்கையில பயண தூரம் சொற்ப தூரம் தான், ஈஸியா தான் போயிடலாம். என்றாலும் இந்த தூரத்தை அதிகரிக்கப்படுகிறது எது பார்த்தீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்லை. கர்த்தருடைய நாமத்தினால நானே இந்த வருத்தங்களை ஏற்றி சுமக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். இந்த ஒரு காரியத்தின் அடிப்படையில தான் கர்த்தராகிய தேவனுடைய திட்டங்களை புரிந்து கொள்ள முடியாமல் போக ஆரம்பிக்கிறதுனாலதான் நான் என்னுடைய இந்த பாரங்களோடு கூட நான் போக ஆரம்பிக்கும் பொழுது இந்த வழிகள் எல்லாவற்றையும் வருத்தத்தோடு கூட நான் கழிக்கும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பலவிதமான பாவங்கள், அக்கிரமங்கள் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில கானான் நாடு பக்கத்துல தான் இருந்துச்சு.
கர்த்தர் ஏன் அவர்களை சுற்றி போக பண்ண 40 வருஷ பிரயாணம் எதுக்காக ஆண்டவராக தேவன் அனுமதிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் இந்த ஒரு காரியத்துல அநேக விதமான பாவங்களை செய்யக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சனால அவ்வளோ பெரிய ஒரு 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 இழப்பு, ஒரு பெரிய ஒரு நஷ்டம் அவருடைய வாழ்க்கையை உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் விரும்பாத பலவிதமான வருத்தங்கள் உருவாக்கப்படுவதற்கு என்ன காரணம் என்றால், நாம் செய்யும் பலவிதமான தவறுகள் தான் முக்கியமான காரணம். தவறுகளிலே நின்று நீங்களும் நானும் சீராக்கப்படும்படிக்கு கர்த்தரை நோக்கி நீங்க ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எந்த விஷயத்தை நான் தவறாத அளவிற்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த வழிகளை ஆசிரிக்க எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கேளுங்க. கர்த்தருடைய சித்தத்தின்படி சரியான இயக்கத்தின் ஊடாக கடந்து போக என்னை நீங்க தான் கர்த்தாவே நீங்க வழி நடத்துங்கன்னு சொல்லுங்க. இப்படி ஆண்டவராகிய தேவனை சார்ந்து நீங்கள் பயணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்கள் ஓட்டம் ஒரு நாளும் நின்று போகிறதும் இல்லை. தேவராஜ்யத்தில் பிரவேசிக்கும் முழு தகுதியை பெற்றுக்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதிலும் சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தாவே, பெரிய வருத்தங்கள் எதனால் உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி நாங்கள் தெளிவாய் புரிந்து கொண்டோம். நாங்களாகவே எங்கள் சுமைகளை அதிகரிக்க பண்ணி, நாங்களாகவே எங்கள் வாழ்க்கையிலே வரக்கூடிய பாவத்தினாலும் கீழ்ப்படியாமையினாலும் இன்னும் பலவிதமான கர்த்தாவின் நிலைகளினாலும் எங்கள் பாரங்களை நாங்களே அதிகரிக்க பண்ணி, உம்முடைய ராஜ்யத்திற்குள் வர முடியாத தடைகளை நாங்களே உருவாக்கும் அறிவற்ற ஒரு நிலைகளின் ஊடாக நாங்கள் கடந்து போகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, எது தவறு என்பதை பற்றியும், எது எங்கள் வாழ்க்கையிலே வருத்தத்தை உருவாக்கி எங்களை அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர முடியாத தடைகளை உருவாக்கப் போகிறது என்பதை பற்றியும் தெளிவாய் விளங்கிக் கொண்டு வருத்தத்திற்கு உட்படுத்தப்படாமல் ஆண்டவருடைய நாமத்தினாலே லகுவாய் இந்த வழிகளை கடக்க இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற ஞானத்தை கிருபையை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் எங்களுக்காக உரைக்கப்பட்டது என்பதை அறிந்து இவைகளின்படி வாழ்ந்து உம் சித்தத்தை நிறைவாக்க கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தினாலே நம்முடைய பாரமாக காணப்படக்கூடிய எல்லாவற்றையும் நீங்களும் நானே புறம்பே தள்ளி நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓட்டத்திலே தொடர்ந்து ஓடுகிறது உண்டானால் தேவ சித்தத்தின்படி தேவராஜ்யத்தை சென்று அடையும் முழு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.